السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1445 ஜமாதுல் அவ்வல் மாதம் 24ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் குழப்பத்தை பற்றிய எச்சரிக்கையும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதின் விளக்கமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள், வெற்றி அடைவீர்கள், சாந்தமாவீர்கள், அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அந்த தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய அந்த வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, சமகாலத்திலே முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற பல இடங்களிலிருந்து, முகவரியற்ற இடங்களிலிருந்தெல்லாம் பல குழப்பங்களும் ஃபித்னாக்களும் முஸ்லிம்களை நோக்கி வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வகையான அதனுடைய ஆபத்துக்களின் விபரீதங்கள் மிகவும் பாரதூரமானது. அதனுடைய கெடுதிகள் எல்லாம் தனிநபர்களையும் சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய பல வகையான குழப்பங்களும் ஃபித்னாக்களும் சமகால முஸ்லிம்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய, பாதுகாப்பை வழங்கக்கூடிய, அதனை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகவே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் குழப்பங்கள் நாலா திசையிலும் எம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து வருகிறது, எவ்வாறு வருகின்றது எல்லாம் தெரியாமல் நாம் ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்ற போதுதான் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே படைத்தவனின் பக்கம்தான் மீள வேண்டும். எல்லா விதமான குழப்பங்களுக்கும் ஃபித்னாக்களுக்கும் விமோசனத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற அந்த உயரிய நம்பிக்கையுடன் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும். அல் குர்ஆன் கூறக்கூடிய போதனைகளை பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட வேண்டும். நமக்கு ஷரியாவாக, மார்க்கமாக எதனை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அதனை பின்பற்றி நடக்க வேண்டும். அவ்வாறு பின்பற்றி நடப்பதுதான் குழப்பத்தின் போது, ஃபித்னாவின் போது விமோசனம் பெறுவதற்கான அடிப்படை முதல் வழியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவின் 45வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி கோருங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. மேலும் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அறைகூவல் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் நமக்கு விமோசனத்தையும் பாதுகாப்பையும் உத்தரவாதம் அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நபியுடைய வழிகாட்டல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பத்தின் போது தனது சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வாறான வழிவகைகளை எல்லாம், வழிகாட்டல்களை எல்லாம் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்களோ அவைகளை பின்பற்றி நடப்பதற்கு நாம் எச்சரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உருக்கமான உபதேசங்கள் ஒன்றுதான் அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. அதாவது குழப்பங்களின் போது, ஃபித்னாக்களின் போது வணக்கங்களில் ஈடுபடுவது என் மீது ஹிஜ்ரத் செய்வதை போன்றதாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் தான் வணக்கத்தில் நாம் உறுதியாக, முழுமையாக, முறையாக ஈடுபட வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கொலையும் கொள்ளையும் நடைபெறுகின்ற இந்த காலத்திலே
நாம் பயங்கரமான ஒரு நிம்மதியற்ற சூழலில் இருக்கின்ற போது எது எப்போது எங்கே எவ்வாறான குழப்பங்கள் ஃபித்னாக்கள் ஏற்பட போகின்றதோ என்ற அச்சமும் பயமும் தினமும் மனிதர்களை ஆள் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நான் எதை செய்வது, நாளைக்கு எதனை நாம் ஏற்பாடு செய்வது போன்ற எல்லா நிலைகளும் ஒரு தளம்பல் நிலையிலே இருக்கின்ற போதுதான் இந்த நேரத்திலே, குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே நபியுடைய போதனைகளையும் வழிகாட்டலை நாம் உற்று நோக்குவோமானால் எவ்வாறான பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் இதற்கான விமோசனம் விடுதலை அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதை தவிர வேறு ஒரு வழியும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நாம் மீள வேண்டும். நாம் நமது ஆத்மாக்களையும் நமது நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாதுகாப்பான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு எவ்வாறு காட்டி தந்திருக்கிறதோ அவ்வாறான முறையிலே நமது நடவடிக்கைகள் நமது வார்த்தைகள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபியுடைய வழிகாட்டலை நாம் எல்லா விடயங்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஃபித்னாக்களின் போது விமோசனம் பெறுவதற்காக மிகவும் மிகவும் பொருத்தமான ஒரு நேர்த்தியான வழியாக நபி அவர்கள் இதனைத்தான் காட்டி தந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஃபித்னாவுடைய காலங்களிலே, இந்த குழப்பமான நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே பல வகையான பலவிதமான உறுதியற்ற நிலைமைகள் ஏற்படும். இதன் காரணமாக ஒருவருக்கொருவர் குரோதம் கொள்வது, அநியாயம் செய்வது, பொய் பேசுவது, ஒருவருக்கொருவர் தேவையற்ற விடயங்களிலே வாதிடுவது போன்ற மார்க்கம் தடுக்கப்பட்ட விடயங்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலை குழப்ப நேரத்திலே ஏற்படும். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு எதிராக செயல்படுவது, அநியாயம் செய்வது, பொய் கூறுவது, தேவையற்ற முறையிலே வாதிடுவது, இவைகளெல்லாம் ஹராமான விடயமாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஃபித்னாவின் போது உண்மையான வழிகாட்டலிலே உறுதியாக இருக்க வேண்டும். நபியுடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அதாவது நாட்டை துறந்து, வீட்டை துறந்து அல்லாஹ்வின் பக்கம் நாம் துறந்து செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் புறப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் பொறுப்பு சாட்டி வணக்கத்திலே ஈடுபடுவது, முஸ்லிம்களுடைய எல்லா விதமான நிலைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக அவர்களுடைய வழிகேடுகள், தவறுகள், பாவங்கள் இவைகளை ஒட்டுமொத்தமாக விட்டு ஹிஜ்ரத் செய்து நேர்வழியின் பக்கம் பயணிக்க வேண்டும். நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அவ்வாறு அழைக்கின்ற போதுதான் அதுதான் நமக்கு விமோசனமாக, பாதுகாப்பாக, குழப்பத்திலிருந்து வெளியேறக்கூடிய வழியாக அமையும். அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஃபித்னாவுடைய நேரத்திலே ஒரு மனிதன் தனது மனோ இச்சைக்கும் தனது சொந்த கருத்துக்களுக்கும் தான் விரும்பக்கூடிய, தான் எதை சரியாக காணுகின்றேனோ அதன் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் எதனை நமக்கு சட்டமாக்கி இருக்கின்றான், ஷரியா நமக்கு எதனை கூறி இருக்கின்றது என்பதை ஆழமாக, நுணுக்கமாக, நிதானமாக சிந்தித்து நடைபெற வேண்டிய நமது வாழ்வை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மாறாக மனோ இச்சைக்கு அடிமையாகி, நமது கருத்துக்களுக்கு அடிமையாகி, நமது ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி நாம் மார்க்கத்துக்கு முரணாக நடந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஃபித்னாவின் போது இபாதத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், மார்க்கத்தை பின்பற்றுவதன் பக்கம் விரைந்து செல்வோமானால் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஹிஜ்ரத் செய்ததை போன்றதாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சமகாலத்திலே இஸ்லாமிய உலகத்தை உற்று நோக்குகின்ற, சிந்திக்கக்கூடிய மனிதன் பார்ப்பான் என்றால் உலகத்திலே பல வகையான ஃபித்னாக்களும் குழப்பங்களும் எல்லா இடங்களிலும் ஏற்பட்டு அவைகள் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமையை பாழாக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய, சீர்குலைக்கக்கூடிய வழிகளிலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் மார்க்கம் காட்டக்கூடிய வழிவகைகளை எல்லாம் துறந்து ஏனோ தானோ என்று குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சிகளையும், அதாவது ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாமோ நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் அல் குர்ஆனுடைய போதனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே சிறிய சிறிய குறைகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே பிளவுகளும் பிரிவினைகளும் கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் நமது ஒற்றுமையை சீர்குலைத்து சமுதாயத்தை அழிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறான். எதிரிகள் கண்டவாறெல்லாம் நினைத்தவாறெல்லாம் அவர்கள் வார்த்தைகளை விடுவார்கள். எனவே எதிரிகள் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் பயப்படக்கூடிய விடயம், எதிரிகள் முஸ்லிம்களிடத்திலே பயப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், முஸ்லிம்கள் ஓரணியில் அல் குர்ஆனின் மீது ஒன்றுபட்டு விடுவார்களோ, ஓரணியில் ஒற்றுமையாக நின்று விடுவார்களோ, அவர்களுடைய வார்த்தையெல்லாம் ஒரே வார்த்தையாக அமைந்து விடுமோ, ஒருவருக்கொருவர் நன்மையிலே உதவி செய்வது, அல்லாஹுக்காக வழிபடுவதிலே பொறுமை காப்பது, எல்லா நிலைகளிலும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவது, அதே போன்று அல்லாஹுக்கு அஞ்சி எல்லா நிலைகளிலும் தன்னை பயந்து நேர வழியிலே பயணிப்பதற்கு முயற்சிப்பது, அதே போன்று பிரச்சனைகளிலிருந்து விமோசனம் தேடுகின்ற போது இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம், தீர்வை தேட வேண்டும், மக்களுக்கு சமூகம் சார்ந்த நலன் விடயங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களிலே முயற்சிக்கின்ற போது இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம் என்ற பயம். இவைகளை பார்த்துத்தான் எதிரிகள் பயப்படுவார்கள். முஸ்லிம்கள் அல் குர்ஆன் மீது ஒன்றுபடுவது, ஓரணியில் நிற்பது, அவர்களுடைய வார்த்தை ஒரே வார்த்தையாக அமைவது, நன்மையிலே ஒருவருக்கொரு உதவி செய்வது, வழிபடுவதிலே அல்லாஹுக்காக பொறுமை காப்பது, எல்லா பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றுவது, அல்லாஹுக்கு பயந்து எல்லா நிலைகளிலும் பாவமான விடயங்களை விட்டு ஒதுங்குவது, இது அல்லாஹால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து பயப்படுவது, சமூக நலன் சார்ந்த விடயங்களிலே அதனை நடத்துவதற்காக நிறைவேற்றுவதற்காக முயற்சிப்பது, இது போன்ற விடயங்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுகின்ற போது இதனை பார்த்து எதிரிகள் அச்சமடைவார்கள், பயப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களது ஆத்மாக்களை நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, உங்களது உலகத்தை பாதுகாக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடுங்கள். அதே போன்று இவைகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அவ்வாறான வல்லமைகளையும் வலிமைகளையும் சக்திகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையிலே நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மிகவும் நமது வலிமைகளை வரவழைத்துக் கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது, நபியுடைய போதனையிலே உறுதியாக இருப்பது. இவ்வாறு இருப்போமானால் அவ்விரண்டும் காட்டக்கூடிய வழிவகைகளை பயணிக்கின்ற போது நாம் வலிமை பெற்றவர்களாக, சக்தி பெற்றவர்களாக நம்மை வரவழைத்துக் கொள்வதற்கு அவைகள் உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒருவருக்கொரு உதவி செய்வதன் மூலமாக வணக்கத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு மத்தியிலே சகோதர வாஞ்சையை, சகோதரத்துவத்தை மார்க்கத்துக்காகவும் அடிப்படை கோட்பாட்டுக்காகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய உறவை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் முஃமின்களுக்காகவும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இதா லகீதும் ஃபிஅதன், யுத்தத்தின் போது ஒரு கூட்டத்தை, எதிரி கூட்டத்தை நீங்கள் சந்தித்தால், ஃபஸ்புது, உறுதியாக இருங்கள், மனம் தளர்ந்து விட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். வத்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், எதிரிகள் யுத்தத்திலே சந்திக்கின்ற போது உறுதியாக இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவோமானால் வெற்றி அடைவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே தொடரிலே அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்வீர்கள் என்றால் உங்களது தைரியத்தை இழந்து விடுவீர்கள், உங்களது வலிமையும் குன்றிவிடும். அல்லாஹுக்காக பொறுமை காருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்திலே இருக்கின்ற போது நன்மையை செய்வதற்கு முண்டி அடித்துக் கொள்ளுங்கள், நன்மையின் பால் விரைந்து செல்லுங்கள். ஏனென்றால் அவ்வாறான ஃபித்னாவுடைய காலம் எவ்வாறு இருக்கும் என்றால், அதாவது இருள் நிறைந்த இரவின் ஒரு பகுதியை போன்றிருக்கும். அதிலே எதனையும் நாம் தெளிவுபடுத்தி பிரித்தறிய முடியாத ஒரு தெளிவற்ற நிலையிலே இப்போது என்ன நடக்கப் போகிறதோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஒரு பயங்கரமான குழப்பமான சூழலிலே நீங்கள் வணக்கத்தின் பால் விரைந்து செல்லுங்கள். அந்த காலத்திலே யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா வ யும்சி காஃபிரா, அவன் இரவிலே தூங்கி காலையிலே எழும்புகின்ற போது ஒரு முஃமினாக எழும்புவான், மாலையாகின்ற போது இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடுகிறான். மாலையிலே முஃமினாக இருப்பான்,
காலையிலே இறை நிராகரிப்பாரனாக மாறிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்துடைய அற்ப லாபங்களுக்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். குழப்பமான காலம், ஃபித்னாவுடைய காலம், நிதானத்தையும் இஸ்லாமிய வழிகாட்டலையும் பின்பற்றி அதில் உறுதியாக பயணிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே களப்பற்ற எண்ணத்துடன் உறுதியான முறையிலே அல்லாஹுக்கு வழிபடுங்கள். இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நடவுங்கள். நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் இதனூடாகத்தான் விமோசனம் பெறலாம். அதே போன்று நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதாவது தான் செய்யக்கூடிய தவறுகள், என்னால் ஏற்படக்கூடிய பாவங்கள், அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் இருந்தால் அவைகளை விட்டு நாம் ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டும். அவைகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து அவைகளை விட்டு ஒதுங்க வேண்டும். தடுக்கப்பட்ட எல்லா விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் இவைகளை எல்லாம் துறந்து விரும்பத்தகாத மார்க்கத்துக்கு முரணான எல்லா பாவங்களை விட்டு ஒதுங்கி பொறுமை காத்து அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து நடப்போமானால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய தந்திரோபாயங்கள் உங்களை எந்த தீங்கையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிட போவதில்லை. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், அனைத்தையும் அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நமக்கு மகிமை வேண்டுமா, கௌரவம் வேண்டுமா, வழிகாட்டல் வேண்டுமா, உலகத்திலே ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, பாதுகாப்பு வேண்டுமா, இவைகளெல்லாம் எங்கே நாம் தேட வேண்டும் என்றால் முஸ்லிம்களுடைய அந்த ஒற்றுமையை பின்பற்றி நடப்பதனூடாகவும், மார்க்கத்தை முறையாக வழி நடத்துவதனூடாகவும், அமுல்படுத்துவதனூடாகத்தான் உலகத்திலே கௌரவத்தையும் மகிமையையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்ளலாம். அல் குர்ஆன் கூறுகிறது, வலா தஹினு, தைரியத்தை இழந்து விட வேண்டாம், வலா தஹ்ஸனு, கவலையும் பட வேண்டாம், வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் மிக்க மேலானவர்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு வாக்களிக்கிறது, உத்தரவாதம் அளிக்கிறது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், மார்க்கத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அத்துடன் வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களது பாதங்களை அல்லாஹ் நிலை பெறச் செய்வான், உறுதியாக ஆக்குவான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக பல விடயங்களை கூறிவிட்டு இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவின் கடைசியிலே ஒரு விடயத்தை கூறினார்கள். அதாவது தற்போது இந்த குழப்பங்கள், ஃபித்னாக்கள் எந்த அளவுக்கென்றால் மனிதர்களுடைய தொழுகையிலும் நுழைந்து விட்டது. நான் பார்க்கின்றேன், நான் குத்பா பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன், மக்களோ தங்களது தொலைபேசிகளிலே வீணாக நபியுடைய வழிகாட்டலுக்கு மாறாக அவர்களுடைய மொபைல் போனிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் ஒரு ஃபித்னாவாக, ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. எனவே குத்துபாவின் போது நிதானமாக அமைதியாக குத்துபாவை கேட்க வேண்டும், நபியுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலை செய்தவர்களாக இரண்டாவது குத்துபாவிலே அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், விமோசனம் பெற வேண்டும் என்றால், நாம் முதலாவது உலகத்திலே இந்த மார்க்கத்தை கொண்டு நமது உலகத்தை, நம் நடவடிக்கைகளை சீர் செய்ய வேண்டும். அடுத்ததாக மார்க்கக்கூடிய இந்த அவ்வாறு செய்வோமானால் நிச்சயமாக எல்லா குழப்பங்கள் ஃபித்னாவுக்கான வழிவகையாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், மேலும் நம்முடைய வழியில் செல்ல முயற்சிக்கின்றார்களே அத்தகையோர் நிச்சயமாக நாம் அவர்களை நம்முடைய நேரான வழியில் செலுத்துகின்றோம், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்பவர்களுடன் இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையையும் நடவடிக்கையையும் மீளாய்வு செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தன்னை சுய பரிசோதனை செய்து விரும்பத்தகாத மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை விட்டும் ஓடி ஒதுங்கி அவைகளை தவிர்ந்து கொள்வோமானால் நிச்சயமாக எல்லா விதமான
இக்கட்டான நிலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிவகைகளையும், எல்லா விதமான சோதனைகளிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்கும் அவைகள் ஒரு காரணமாக இருக்கும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தலாக் 2வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிறானோ அவனது வாழ்வில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், குழப்பங்களுக்கும், நெருக்குதல்களுக்கும் விடுதலை பெறக்கூடிய வழியை அல்லாஹ் ஆக்குவான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே எவ்வாறான குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நமது மனதிற்கு அடிமையாகி விடாமல், தனது சுய கருத்துக்கு அடிமையாகி விடாமல், மார்க்கம் குழப்பத்தின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறையை தான் பின்பற்ற வேண்டுமே அல்லாமல் அதற்கு மாற்றமாக வேறு வழிகளிலே, மாற்று வழிகளிலே தீர்வை தேடி பயணிப்போமானால் நிச்சயமாக தீர்வு கிடைப்பதற்கு பதிலாக குழப்பத்துக்கு மேல் குழப்பத்திலே விழக்கூடிய நிலைதான் ஏற்படும். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் குழப்பத்திலிருந்து, ஃபித்னாவிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான வழிவகைகளை அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை போதித்திருக்கிறார்களோ அந்த வழிவகைகளை பின்பற்றி குழப்பத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து விமோசனம் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா